மகாநதி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சிந்துவும் கிருஷ்ணாவும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு விஜயோட வீட்லயே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால காவேரி அவங்க அம்மா எல்லாரும் கோவத்தோட அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அப்படியே குறுகுறுன்னு பாக்குறாரு. காவேரி கொஞ்சம் சும்மா இரு. ஏய் எந்திரி. என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? இந்த வீட்டு அட்ரஸ் உனக்கு யாரு கொடுத்தா? என் வீட தேடி வர்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு விஜய் கோவத்தோட சொல்றாரு. உடனே கிருஷ்ணா சொல்றான், எங்களுக்கு அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. நீங்க என்ன எங்களை அவ்வளவு லேசுன்னு நினைச்சிட்டீங்களா? அந்த வீட்டுக்கு வந்தோம், நீங்க தானே வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க எங்க சொத்துல பங்கு கேக்குறோம், அதை குடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அப்போ நாங்களும் இங்கதான் வந்து இருப்போம். நீங்க வேணும்னா போலீஸ்க்கு போங்க, எங்களை இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு போலீஸ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு இருக்கான். காவேரி கோவப்படுறாங்க. விஜய் என்ன விஜய், சரிடா நீயே போலீஸ்க்கு கால் பண்ணு, நீ பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணா வேகமா போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றேன்னு டயல் பண்ணிக்கிட்டு இருக்கான். விஜய் வேகமா போனை பிடிங்க. நீ எதுக்கு போன் பண்ற? நானே இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வரேன், எனக்கு அவர் நம்பர் தெரியும் குடு அப்படின்னு அவனோட போனை புடுங்கிட்டு காலர் ஐடியில போய் இந்த வீட்டுக்கு வரும் முன்னாடி யாருக்கு போன் பண்ணி அவன் கேட்டான் அப்படிங்கிற விஷயத்த தேடி பாக்குறாரு. பார்த்தா அஜயோட அப்பா நம்பர் வருது. என்னது சித்தப்பா நம்பரா? சித்தப்பா தான் இவனுக்கு ரூட் போட்டு கொடுத்திருக்கானா? ஏ சித்தப்பா, டபுள் கேம் ஆடுறியா? இத்தனை நாள் வரைக்கும் நான் பசுபதி தான் இவ்வளவு வேலை செய்யறான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கூடவே இருந்துகிட்டு எனக்கு கஷ்டம் கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு நினைச்சு இப்போ காவேரிக்கும் காவேரியோட குடும்பத்துக்கும் கஷ்டம் கொடுக்கலான்னு பாத்துட்டியா அப்படின்னு விஜய் கோவத்தோட யோசிக்கிறாரு. கிருஷ்ணா வேகமா வந்து, என்னங்க போலீஸ கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்கீங்க? டேய் பொடி பயல இருறா, போலீஸ் இப்ப வருவாங்க பாரு. விஜய் நேரா தாத்தா கிட்ட வந்து, தாத்தா ஒரு நிமிஷம் வாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவை கூட்டிகிட்டு போறாரு விஜய். தாத்தா இங்க பாருங்களேன், இவங்களுக்கு சித்தப்பா தான் போன் பண்ணி இந்த வீட்டு அட்ரஸ கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த 3 பேரையும் ஏற்பாடு பண்ணுனதே சித்தப்பா தான். சித்தப்பா தான் கத்தாரோட அட்ரஸையும் கொடுத்து காவேரி அப்பாவோட விவரத்தையும் சொல்லியிருக்காரு. கொடைக்கானல்ல காவேரியோட வீட்டு அட்ரஸ் கொடுத்து அங்கேயும் போக சொல்லிருக்காரு. அங்க இருந்து சென்னைக்கு வந்துட்டா அவங்களுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு நினைச்சா கரெக்டா காவேரியோட அம்மா வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க. இதெல்லாம் கூட நான் யோசிக்கவே இல்ல தாத்தா. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆளு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்களால வர முடியாதுன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் அந்த நிக்கிறானே ஒரு பொடி பைய, அவனோட போனை வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். சித்தப்பா தான் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காரு. என்ன விஜய் சொல்ற? உன் சித்தப்பனா? இந்த ஆளு வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு நல்லா தெரியும். உன் பாட்டியும் உன் தான் இந்த ஆளை இன்னமும் நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா எனக்கு தெரியும் தாத்தா, இந்த சித்தப்பா எப்பவுமே எனக்கு நல்லது செய்ய மாட்டாரு, எனக்கு கெடுதல் தான் செய்வார்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க நான் மறுபடி வந்து இந்த சொத்தெல்லாம் உரிமை கொண்டாடிடுவோனோன்னு பயம். அதுக்காக தான் என்னை எப்படியாவது துரத்தி விட்டலாம்னே பாத்துக்கிட்டு திரியறாரு. மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக இவர் பிளான் பண்ணிட்டு திரியறாரு. அதுக்காக தான் காவேரி வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துட்டா நான் காவேரி வீட்டுக்கே போயிடுவேன், இங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சு காவேரி குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டாக்குறாரு. நான் வேற மாதிரி யோசிச்சு அவங்கள இங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படியும் பாட்டி திட்டுவாங்க, இவங்கள வெளியில போ சொல்லுவாங்க. அப்படின்னா காவேரி குடும்பம் வெளியில போனா தான் நாங்களும் போவோம்னு சொல்லி இவங்க எல்லாரும் அடம் பிடிப்பாங்க. கண்டிப்பா காவேரி அம்மா அக்கா எல்லாரும் அவங்க வீட்டுக்கே போறோம்னு சொல்லி கோவப்பட்டு போவாங்க. அப்போ நானும் காவேரியும் அவங்க கூடவே சப்போர்ட்டுக்காக போவோம். சித்தப்பா அவர் வேலையை காமிக்கலாம்னு நினைச்சாரு. இப்ப தெளிவா புரிஞ்சுட்டேன். நான் இங்கே இருக்கேன், அவங்களும் இங்கே இருக்கட்டும் தாத்தா, பாத்துக்கலாம். இதுங்க யாரு என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் தாத்தா. அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு. காவேரியோட அம்மா கேட்டாங்க, நாங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கோம்னு சொல்லி. நீங்க அங்கே இருக்கட்டும்னு அதை திறந்து விடுங்க தாத்தா அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி வந்து, விஜய் என்ன விஜய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா சாரி தாத்தா அப்படின்னு காவேரி பேசும்போது, சச்சா ஒண்ணுமே இல்லம்மா காவேரி, அதெல்லாம் விஜய் பாத்துக்குவான், நீ எதுக்கு கஷ்டப்படுற? விஜய் நீ சொன்ன மாதிரியே பிளான் பண்ணிரு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. விஜய் நேரா போய் அவுட் ஹவுஸோட வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து, இந்தாங்க நீங்க போய் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாட்ட குடுக்கறாங்க. காவேரியோட அம்மா அக்கா பாட்டி எல்லாரும் அவுட் ஹவுஸ் போறாங்க. புதுசா வந்த இந்த பிரச்சனைக்குரிய கிருஷ்ணாவும் சிந்துவும் இங்கனே நிக்கிறாங்க. விஜய் சொல்றாரு, காவேரி நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் எங்க வீட்டுக்குள்ள போறோம், காவேரியோட அம்மா எங்க வீட்டு அவுட் ஹவுஸ்ல இருக்க போறாங்க. அது ரொம்ப சின்ன வீடு தான், அங்க உங்களால உட்கார கூட முடியாது, அந்த அளவுக்கு இடம் கூட கிடையாது, நீங்க இங்க இருந்து போய்த்தானே ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. கிருஷ்ணாவோட அம்மா சொல்றாங்க, இல்ல நாங்க அந்த வீட்டு திண்ணையில கூட இருந்துக்கிறோம், ஆனா நாங்க எங்களுக்கு பங்கு கிடைக்காம போகவே மாட்டோம். பங்கு தானே கண்டிப்பா விடியும் போது கிடைச்சிரும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க. போங்க போய் திண்ணையிலே உட்காருங்க
அப்படின்னு மறுபடியும் விஜய் கிண்டல் பண்றாரு. விஜய் தான் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கத்தார்ல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துச்சா அப்படிங்கறத விசாரிக்க சொல்றாங்க. இந்த ஃபேமிலி உண்மையிலே யாரு, காவேரி அப்பாவுக்கு சொந்தக்காரங்க தானா, உண்மையிலே காவேரி அப்பாவோட பசங்க தானா அப்படிங்கறத விசாரிக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தேடுறாங்க. அவுட் ஹவுஸ் திண்ணையிலேயே நைட்டு புறா இவங்க தங்கி இருக்காங்க. கிருஷ்ணா, சிந்து, அவங்க அம்மா எல்லாரும் காலையில எந்திரிச்சு வெளியில கிளம்பி போறாங்க சாப்பிடணும்னு. அப்பன்னு பார்த்து விஜய் வேகமா வந்து அவங்களோட பேக் எல்லாம் திறந்து ஆதார் கார்டு, வேற ஏதாவது ஐடென்டிபிகேஷன் கார்டு இருக்குமா அப்படின்னு தேடுறாரு. கரெக்டா ஆதார் கார்டே கிடைக்குது. அத வச்சு சர்ச் பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிடுது இவங்க காவேரி அப்பாவோட ஃபேமிலியே கிடையாது, வேணும்னு பொய் சொல்லி ஏமாத்தி சொத்துல பங்கு பிரிக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆளு கைட் பண்ணிருக்காரு. இதுங்க சாதாரண ஒரு டிராமா குரூப் தான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடறாரு விஜய். மறுநாள் வந்து நேரா அவங்க முன்னாடி நிக்கிறாரு. என்ன, எப்ப கிளம்புறதா உத்தேசம்? சொத்து வேணும்னு கேட்டீங்கல்ல, இதோ போலீஸ் வர்றாங்க, சொத்துக்கு பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. போலீஸும் வேகமா வந்து அந்த மொத்த கும்பலையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. அவங்க வந்த உடனே சொல்றாரு விஜய், ஏய், நீங்க டிராமா குரூப்ங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவு நாளா எங்களை எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தீங்க, பாவம் காவேரியோட அம்மா எவ்வளவு மனவேதனை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அங்க நிக்கிற அந்த கிருஷ்ணான்றவனுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டு போலீஸோட அனுப்புறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.